Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வந்துட்டு வளமையான இந்த ஒரு ரூட்டீன் vlog மாதிரி க்ளீனிங் எல்லாம் சேர்த்து பார்ப்போம். அந்தண்டு வந்துட்டு கொஞ்சம் சரக்குத்தூள் பார்சல் போஸ்ட் பண்ண இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போஸ்ட் ஆஃபீஸ் போய்த்திருந்தேன். அப்போ அந்த கிளிப்பையும் இங்கே சேர்த்திக்கிறேன். வீட்டிலே செஞ்ச சுத்தமான ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள் வேணும் அப்படின்னா பார்சல் போஸ்ட், அப்படி இல்லாட்டி கேஷ் ஆன் டெலிவரியில் உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு நோம்பு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் வந்துட்டு க்ளீன் பண்ண கிடக்கவே இல்லை. நோம்புக்கு முந்தி க்ளீன் பண்ணினது தான். அப்போ பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் அவ்வளோ மெஸ் ஆகிக்குது. அப்போ அதை தான் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த ட்ராவர்ஸ் அதெல்லாம் கலட்டிட்டிக்கிறேன். அதோடைய சில குட்டி மெசேஜஸ் கொஞ்சம் உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சேன். இந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்ற ஒரு விஷயமே எங்களோட வீட்டில் இல்லை அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வாழ்ந்துட்டிக்கணும். ஏதோ கட்டாயம் தேவைன்ற பட்சத்தில் மட்டும் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்றதான் மிச்சம் ஆரோக்கியமாய்க்கும். ஏண்டா அந்தளவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை இந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்றது. வந்துட்டு ஆயிரக்கணக்கான பாக்டீரியாஸ் வந்துட்டு குடும்பம் நடத்துகிற ஒரு இடம் தான். உண்மையிலே பாக்டீரியாஸை வந்துட்டு அழிக்கிற ஒரு இடம் இல்லை ஃப்ரிட்ஜ். வேணும்னா அதோட க்ரோத்தை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற, லிமிட் பண்ணுற அந்த மாதிரி ஒரு இடம்னு சொல்லிக்கலாம். அப்போ கட்டாயம் தேவாண்ட பட்சத்தில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பழங்கள், மரக்கறிகள் இதெல்லாம் வந்துட்டு ஒரு 3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி மேக்ஸிமம் வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆரோக்கியமாய்க்கும். கட்டாயம் ஃப்ரிட்ஜை வந்துட்டு இப்படி நல்ல ஒரு வினாகிரி, கொஞ்சம் லிக்விட், இந்த டிஷ் வாஷ் இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் போட்டு இப்படி நல்லா அதோட மேல் பகுதி எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. கட்டாயமாக ஃப்ரிட்ஜோட கதவை இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி நல்லா உறைஞ்சி கழுவினீங்க அப்படின்னா கதவு வந்துட்டு லூஸாக அமைக்கும். அதை சுற்றி உங்களுக்கு கரண்ட்டையும் மிச்சப்படுத்தலும். அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ள பொருட்களை வந்துட்டு ஆரோக்கியமாக பாதுகாத்து வைக்கலும். இது வந்து எங்களோட கொடியில் பிச்சை பாவக்கதன் பழுக்குது அப்படின்னு இன்றைக்கு பிச்சன், இல்லாட்டி நாங்கள் டிரெக்டாக கார்டன்லேருந்து கிச்சனுக்கு கொண்டு சமைச்சிருவோம். நான் ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன். தக்காளி, தேசிக்காய் இதெல்லாம் வந்துட்டு கட்டாயமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேணும். வெளியிலே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் வந்துட்டு இந்த பிழையான ஸ்டோரிங் இதால் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காம போய்த்திரும். அதை சுற்றி சொல்கிறேன். ஃப்ரிட்ஜ் கதவில் வந்துட்டு எப்போவுமே நான் இப்படி ஒரு பக்கெட் வச்சுக்குவேன். ஏண்டா தேவைப்பட்டுச்சு அப்படின்டா கட் பண்ணி நின்னவாது இருந்தால் அதில் அப்படி வச்சுக்கிறதுக்கு. ஃப்ரிட்ஜில் இருந்து வர பேட் ஸ்மெல்லை தடுக்கிறதுக்கு கட்டாயமாக ஒரு கண்டெய்னரில் பேக்கிங் சோடாவை இப்படி நல்லா நிரப்பி ஒரு இடத்துல வச்சிங்க அப்படின்னா பெருமளவுக்கு அந்த பேட் ஸ்மெல் வந்துட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து வராது. வெளியாலையும் நல்ல ஒரு சுத்தமான துணியால் தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிரும். அதோடைய ஓரத்தில் நான் எப்போவுமே ஒரு மணி பிளான்ட் சின்னதாக ஒரு கப் ஒன்று மாதிரி வச்சுப்பேன். ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு இறைச்சிக்கறி வந்துட்டு மாமி நேரத்தோடையே ஆக்கியிருந்தாங்க, அடுப்பில் வச்சுட்டாங்க. மிச்ச நாளை பிறகு இந்த குறிஞ்சாங்கீரை சாப்பிடுவோம் அப்படின்ட்டு தான் தண்ணியில் போட்டு கழுவிட்டிக்கிறேன். ஏன்னா நோம்பில் எல்லாம் சாப்பிட மாட்டோம் இல்லையா, அந்த கசப்பெல்லாம் அதை சுற்றி இப்போ சாப்பிடோட மாதிரி ஒரு கிரேவிங். அதோட இந்த பிப்பிஞ்சக்காய் சம்பல் செஞ்சுக்கிறேன், வெள்ளரி சம்பல். இது ஒன்றும் இல்லை, இந்த வெள்ளரிக்காய்க்கு தக்காளி, வெங்காயம், பச்சை கொச்சக்காய் வேணும்டா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கட்டிப்பால், உப்பு, மிளகுத்தூள், தேசிக்காய் புளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சோறோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் ஆகிக்கும். குக் பண்ணி எடுக்கிற சாப்பாடுகளில் ஈக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே உடம்புக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு சந்தேகம் மிக்கும் இல்லையா. அதை சுற்றி எந்த நாளும் மாதிரி இன்ஷா அல்லாஹ் சோறு சாப்பிடக்கல ஒரு சைட் டிஷ்ஷாலும் பச்சையாக கன்சியூம் பண்ணுற மாதிரி கீரை வகைகள், இந்த பச்சையாக சாப்பிட்ற மரக்கறிகள் இருக்குது இல்லையா, அதை பச்சையாகவே சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் எல்லா நியூட்ரியன்ஸும் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஷுவர் இருக்குது இல்லையா. அப்போ இன்ஷா அல்லாஹ் முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக முக்கியமாக இந்த ரெசிபிக்காக தான் இந்த வீடியோவே செய்யணும் அப்படின்னு நினச்சேன். வீட்டிலே செய்கிற இந்த பட்பொடி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஒன்றுமில்லை, கராம்புத்தூள், கல்லுப்புத்தூள், அதோட மஞ்சள் தூள் 3மே ஒரே குவான்டிட்டியில் எடுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளுண்டா 1 டேபிள் ஸ்பூன் கராம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்புத்தூள் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பட்பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு வருஷமாக டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறல பட்பொடி தான் யூஸ் பண்ணிட்டிருக்கிறேன். ஒரு 2 மாதமாக வந்துட்டு இந்த பட்பொடி நான் வீட்டிலே செஞ்சு யூஸ் பண்ணுறேன்.
மாஷாலாண்டு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. அதுக்கு பிறகு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சேன். சின்ன புள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா துப்ப தெரிஞ்ச புள்ளைகளுக்கு உங்களுக்கு கொடுக்கலும் சின்ன ஒரு அளவில். ஏண்ட புள்ளைகள் வந்துட்டு பழகிக்கிறாங்க அப்படின்றதுனால ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, தீட்டுருவாங்க. அந்த கராம்பு பவுடர் சேர்க்குறோம் அப்படின்றதுனால கொஞ்சமாக ஒரு திகட்டுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிக்கும். பலகக்கலை வந்துட்டு அது சரியாக வந்துடும். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அதோட அளவை வந்துட்டு குறைச்சிக்கோங்க. அது இல்லாமல் கடுக்காய் இதெல்லாம் போட்டு கூட நான் இன்னொரு ரெசிபி பட்பொடி செய்வேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கட்டாயம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக தம்ப்நெயிலில் பார்த்திப்பீங்க, இந்த சீட்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைபருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மாஷாலாண்டு மழை அப்படின்றதுனால தோட்டம் வந்துட்டு அவ்வளோ செழிப்பாய்க்குது. இந்த பசலி, அதுக்கப்புறம் இது மிளகாய் வகைகள் இதெல்லாம் வந்துட்டு மாஷாலா நல்லா காய்க்குது. சும்மா அந்த விதையெல்லாம் விழுந்து நிறைய பசலி கண்டெல்லாம் வந்து அநியாயமாகுது. அப்போ பார்க்கக்கெல்லாம் சரியான கவலையாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் நான் நினச்சேன், உண்மைக்கும் ஆரோக்கியமான விதைகள் கிடைக்கிறது அப்படின்றது வந்துட்டு கஷ்டம் இல்லையா? ஆரோக்கியமான விதைகள் கிடச்சிச்சின்னா தான் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான தோட்டத்தை உருவாக்கலும். அப்போ என்னைட்டிக்கிற விதைகளை என் சப்ஸ்கிரைபர்ஸோட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சேன். இப்போ நிறைய இல்லை, என்னைட்ட ஈக்கிறத போதுமான அளவு முதலாவதாக ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்ஷா அல்லாஹ் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சேன். அப்போ என்ன வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன் இல்லையா, அதுக்கு அனுப்புகிற முதல் 20 பேருக்கு நான் இன்ஷா அல்லாஹ் நேற்று என்னென்ன விதைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் அனுப்புகிறேன். அப்போ நீங்கள் செய்யணும் என்னண்டா, டிஸ்கிரிப்ஷனில் என் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்து உங்களோட அட்ரஸ் அனுப்பி விடுங்க. கோச்சிக்காதீங்க. நான் வந்துட்டு என்னை ஈக்கிற விதைகளை தான் ஃபஸ்ட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது விதை கிடைக்கல நான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவேன். நான் அனுப்புகிற இந்த விதைகள் உங்களோட தோட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் நல்லா காய்க்கணும். அப்படி காய்க்கலை அதுலேருந்து வர விதைகளை இன்னும் 4 பேருக்கு நீங்கள் கொடுங்க. ஒரு பச்சை கம்பை சும்மா நாட்டி வச்சாலே தலைண்டு அப்படி வளர்கிற வளங்கள் நிறைஞ்ச எங்களோட நாட்டில் சாப்பாட்டுக்காக நாங்கள் என்னதுக்கு கஷ்டப்படணும் இல்லையா? வீட்டிலேருந்து தான் நாட்டுக்கு. அப்போ இயன்ற வரைக்கும் எங்களுக்கு தேவையானதை முதலாவது வீட்டில் நாங்கள் உற்பத்தி செய்ய பார்ப்போம். அதை எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் படித்து கொடுப்போம். நல்ல பழக்கங்களை எங்கள்லேருந்து நாங்கள் அவங்களுக்கு படித்து கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு பிறகு வர காலங்களில் இன்ஷா அல்லாஹ் அவங்க படிச்சுட்டு அப்படியே முன்னேற்றிட்டே போவாங்க. அதுக்கான ஒரு முயற்சியாக கட்டாயமாக வீடுகளில் 2-3 செடி வச்சு சரி ஒரு வீட்டு தோட்டம் கட்டாயம் செய்யுங்க. அது வந்துட்டு எங்களோட உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல், எந்த விஷமும் இல்லாமல், கெமிக்கல்ஸ் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் எங்களோட அடுத்த ஜெனரேஷனை ஆரோக்கியமான ஒரு ஜெனரேஷனாக கட்டி எழுப்புறதுக்கு உதவியாய்க்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் என்று நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.